இந்த மாதிரிலாம் உதயம் ஒரு தேட்டர் எம்ஜிஆர் திறக்கிறாரா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சில தகவல் வந்து எந்த அளவுக்கு தியேட்டர்ல வந்து நீ வாங்கின லீஸ்ட் டிக்கெட் எவ்வளவு? அதெல்லாம் அப்போ 60-70 காசுல இருந்து டிக்கெட் இருந்தது. பால்கனி வந்து எப்போவுமே 290 தான். 290ல படம் பார்த்து வர்றாரு இவர் அப்படின்னு வீட்டில் திட்டதை. பைலட் தேட்டர்ல வந்து முதல் 3D படம் அங்கே போட்டாங்க. சீரியர் பிக்சர் அதில் போட்டபோது அது ஒரு பெரிய கிரேஸ் இருந்த அந்த தேட்டருக்கு போகிறது. நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு ஐஸ்கிரீம் அப்படி நீட்டும் போது எல்லாரும் ஜனங்க அப்படி கையை நீட்டிட்டு அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு எதிரில் ஆப்போசிட்டில் இந்த சஃபயர் தேட்டரு. அதில் என்னென்னா ஒரு இதில் வந்து எப்போவுமே மலையாள படங்கள் அந்த பரங்கிமலை ஜோதி வந்து நல்ல படங்கள்லாம் அதில் வந்தது. ஒரு சீசனில் நல்ல படங்கள்லாம் வந்தது. மேகலா வந்து எம்ஜிஆர் படங்கள் மட்டும்தான் திரையிடுவாங்க. அது சிவாஜி படம் வந்ததே கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த தியேட்டருக்கான பரிசு ஒரு விருது கொடுப்பாங்க. ஒரு தியேட்டர் அசோசியேஷன்ல இருந்து கொடுப்பாங்க. வரிசையா மாட்டிருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த விருது. நீ எப்ப போனாலும் டிக்கெட் கொடுத்துட்டே இருப்பான். அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அப்பெல்லாம் நீங்க ஒரு இது முடிஞ்சு அடுத்தது வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம். நீங்க இல்லாட்டி காலையில போயிட்டு நைட் வரைக்கும் கூட பார்க்கலாம். உங்களை யாரும் வந்து நீங்க ஏன் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கவே மாட்டான். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கூட பேசுறதுக்கு எழுத்தாளர் தமிழ்மகன் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் எல்லாம் ரொம்ப அப்படியே உருகி போய் ஐயோ அம்மா ஐயோ இது போகுதே அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. உதயம் தியேட்டர்களை பற்றின வரலாறு உங்களோட மெட்ராஸ் புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். அவ்வளோ தியேட்டர்களை பற்றின தகவல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதனால் இது சம்மந்தமாக உங்களை கேட்கலாம் அப்படின்னு தோணிச்சு. உங்களுக்கு இந்த பதிவுகள்லாம் பார்க்கும்போது என்ன தோணிச்சு? 80களின் நடுவில் அல்லது 90களில் இந்த சென்னையை வந்து பார்த்தவங்களுக்கு உதயம் தேட்டர் ஒரு பெரிய அடையாளமாக மாறி இருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு நண்பர் வந்து நான் அங்கே தான் வந்து நான் சென்னையில் காலடி வச்சேன். உதயம் தேட்டர் வாசலில் தான் நான் சென்னையில் வந்து இறங்கினேன் பஸ்ஸை விட்டு அப்படிலாம் போட்டார். சில கோயில்களுக்கு சொல்லுவாங்கல்ல பாடல் பெற்ற ஸ்தலம்னு, அந்த மாதிரி பாடல் பெற்ற தேட்டர். அப்புறம் ஏன் கவியரசு வைரமுத்து கூட என்னுடைய பல திரைப்படங்கள் அங்கே வெள்ளி விழா கொண்டாடிச்சு, 100 நாட்கள் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காரு. சிலர் அரசியல்வாதிகள் சிலர்லாம் வந்து அந்த தேட்டரை மறுபடியும் மீட்கணும்ன்றாங்க. இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டாங்களே, இது என்ன காரணமாக இருக்கும்? ஓவர் எக்ஸைட்டடாக இருக்குதே இதுன்னு தோணுச்சு. ஏன்னா இங்கே நம்ம சென்னையில் சிவாஜி அவர்கள் கட்டின சாந்தி திரையரங்கம் இடிச்சிட்டு வேற கட்டும்போதோ அல்லது எம்ஜிஆர் படங்கள் வந்து வரிசையாக எல்லாமே 200 நாள் 175 நாள் வெள்ளி விழா கொண்டாடின திரையரங்குகள் ஒரு 40 திரையரங்களை இடித்த போதோ இல்லாத ஒரு பதற்றத்தை நான் இதை பார்த்தேன். இது வந்து அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் அவங்க சென்னை அது. நான் வந்து 60லேருந்து சென்னையிலேயே இருக்கேன். நான் பிறந்ததுலேருந்தே இங்கேயே இருக்கேன்றதுனால எனக்கு ஒரு சென்னை மனசில் இருக்குது. அவங்க வந்து பார்த்தது 80களில் இந்த உதயம் தேட்டர் அங்கேருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்குது. அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கான திரையரங்கு அவர் படங்கள் மட்டுமே இருந்திருக்குது. எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு ஆமா மேகலா திரையரங்கு மேகலா வந்து எம்ஜிஆர் படங்கள் மட்டும்தான் திரையிடுவாங்க. அது சிவாஜி படம் வந்ததே கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு அது வந்து புரசவாக்கம் பக்கத்தில் அபிராமி கொஞ்சம் முன்னாடி அந்த திரையரங்கு வந்து சிவாஜி படம் வந்ததே கிடையாது. அதே போல் புவனேஸ்வரி திரையரங்குன்னு ஒன்று இருக்குது. அதுவும் புரசவாக்கம் பக்கத்தில் தான். அதில் சிவாஜி கணேசன் சார் படம் மட்டும்தான் வரும். எம்ஜிஆர் படம் அதில் வந்ததே கிடையாது. அந்த காலத்தில் சாந்தி கிரவுன் புவனேஸ்வரின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிவாஜிக்கான படங்கள். அந்த ரசிகர்கள் அந்த ஓனரே ரசிகராக இருப்பார். ஆமாம், அந்த படம் தான். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரியே தான் ஒரு 30 ஆண்டுகளாக அங்கே வெளியிட்டு இருக்கிறாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அதே புவனேஸ்வரில் தான் வந்து கிழக்கே போகும் ரயில் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு 100-200 நாள் ஓடுது. அப்போ அந்த 200 நாளில் சிவாஜி கணேசன் சார் படம் வரும் இல்லையா, அவங்க திரையிட முடியாமல் போயிடும். ஆனால் மனசில் பழக்கப்பட்டுட்டு அந்த சுற்று வட்டார மக்களுக்கு அது தெரியாது. ஒரு படம் வருது, சிவாஜி சார் படம் வந்திருக்குன்னா நேரம் அங்கே தான் போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்கே கிழக்கே போகும் ரயில் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி மனசில் பழகி இன்னும் இங்கே வரல, இங்கே ரிலீஸ் ஆகலையா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாகி இல்லை இந்த படம் வந்து பரீட்சைக்கு நேரமாச்சு வந்து இந்த முறை ராக்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வழிகாட்டி இப்படிலாம் போவோம். இப்படி வந்து ஒரு எம்ஜிஆருக்கான திரையரங்கு சிவாஜி சாருக்கான திரையரங்குன்னு 2 நல்ல வித்தியாசங்களோட மனசில் பழகி இருந்த ஒரு காலகட்டம் அது. அதே மாதிரி அது எம்ஜிஆர் சிவாஜி மட்டும் இல்லை,
நீங்கள் ராக்ஸி சொன்ன இல்லையா, அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான படங்கள். அதாவது இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் சொல்கிறாங்கல்ல, ஒரு பரீட்சார்த்தமான படங்களா? பரீட்சார்த்தமாக பண்ணுற படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி படங்கள் தான் அங்கே ரிலீஸ் ஆகும். ஓ. அவர் பாலச்சந்தர் எடுத்த எல்லா படமும் அங்கே தான் வந்தது. அவர்கள் அவர்கள், அபூர்வ ராகங்கள், அவர் கடைசியாக எடுத்த அந்த அந்த பொய்யா, அது வரைக்கும் அங்கே தான் அவளை அப்படித்தான் நாங்க அவள் release. அப்படித்தான் அங்கே தான் வந்தது. அந்த நாள் அங்க அந்த வந்திருக்கும். நாள் 3 முடிச்சு எல்லாமே. அதே போல உதிரிப்பூக்கள், இது வந்து அந்த அந்த முள்ளும் மலரும் திரையரங்குக்கும் திரையரங்க ஓனரோட ரசனைக்கும் சம்பந்தப்பட்டது இல்லையா? சம்பந்தப்பட்டிருக்கு. அவங்க மட்டும் இல்ல, அந்த சுற்று வட்டார மக்களும் அந்த ஏரியாவுக்கு அந்த பழகிப்படுத்தினாங்க. தேட்டருக்கு அப்படி ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவை நான் அதில் பார்க்குறேன். அந்த தேட்டருக்கு போனால் இந்த மாதிரியான படங்கள் இருக்கும்னு நம்பி வர அந்த ரசிக மனப்பான்மைக்கு ஏற்ற, இப்போ நம்ம வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அமேசான் ப்ரைமில் இந்த மாதிரி இருக்கும், மலையாள படங்கள்லாம் அப்படி இந்த இதில் போய் பார்த்தா இருக்கும் அப்படின்னா நம்ம இப்போ பழகி இருக்க மாதிரி. அப்போ வேறு வாய்ப்பு இல்லை, நமக்கு வந்து இந்த படங்கள்லாம் இங்கே தான். அதே மாதிரி மகாலட்சுமி தேட்டரில் வந்தீங்கன்னா விட்டலாச்சாரியா படங்கள், இந்த ஜெகன்மோகினி, படங்கள், ஆமா. இந்த மாதிரி படம்லாம் மகாலட்சுமிக்கு நம்பி போகலாம். அங்கே போனால் இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய அல்லது தெய்வ சக்தி படங்கள் அங்கே இருக்கு. தியேட்டர்களுக்குன்னு ஒரு கலர் இருந்து கலர் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் அதுக்கு எதிரிலேயே சரஸ்வதினு ஒரு தேட்டர் இருக்கும். அதில் என்ன தெரியாது. ஓட்டேரியில், இது ஓட்டேரி. ஓட்டேரி நீங்க சொல்ற தியேட்டர் கூட அந்த ஏரியாவையும் சொல்றது இப்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய தியேட்டர் இல்ல, அடையாளமே தெரியல. அந்த சரஸ்வதி பார்த்தீங்கன்னா குலபகாவலி, அந்த குலபகாவலி எம்ஜிஆர் நடித்தது. அதில் வந்து அந்த எம்ஜிஆர் அந்த ஒரு டைகர் கிட்ட ஒரு புலிகிட்ட ஒரு சண்டை போடுற ஒரு காட்சிக்காகவே வந்து போவாங்க. அதில் தூக்கி போட்டு இந்த இளவரசனுக்கு அவனுக்கு சண்டை விட்டுருவாங்க. அவர் நேரடியாக மோதுவார். சிங்கமா புலியான்னு கூட மறந்துட்டேன். அது வாய் அப்படி கிழிச்சு அப்படி தூக்கி போடுவார் கடைசியாக. அந்த மாதிரி ஒரு படம். அதுக்காகவே அந்த தேட்டருங்க. பழைய படங்கள் அது அந்த கேரளாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு ரசிக கூட்டம் இருக்கும். அது வாசலில் வந்து அந்த நேரத்தில் அந்த படத்தினுடைய வசன புத்தகம், பாட்டு புத்தகம் எல்லாம் வச்சிட்டு இருப்பாங்க. படம் பார்த்த கையோட அந்த வசனத்தையும், மனோகரா ஓடுனா மனோகரா வாங்கிட்டு, வசனத்தை வாங்கிட்டு, மனோகரா பாடல்கள் புக்கு ஒன்று வாங்கிட்டு கிளம்பி போவாங்க. இது ஒரு கல்ச்சர் அவங்களுக்கு. இது மாதிரி அந்த காலத்தில் எல்லா தேட்டர்லையுமே விற்கும் பாட்டு புஸ்தகம் அல்லது வசன புஸ்தகம். இந்த பழைய தேட்டருக்கு ஓடுற தேட்டருக்குன்னே ஒன்று இருந்ததில்லை. இங்கெல்லாம் இதுதான் முக்கியமான ஒரு. நீங்க சொல்றதே பழைய காலம் தான். அப்ப பழைய தியேட்டர் போடுற படம். ஆமா, அதுக்கும் பழச விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்க வருவாங்க. அவங்க அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர், இந்த ஓடிடியோட இது ஓரளவுக்கு ஒப்பிட முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து இதை தேடி அங்கே வருவாங்க. இப்போ ஆனந்த் தேட்டர் இருந்தது, அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான படங்கள் வரும். ஆனந்த் தியேட்டருங்கிறது அண்ணா சாலையில. இப்போ அண்ணா சாலை அது இப்பவுமே ஆனந்த் ஸ்டாப்பிங்னு சொல்றாங்க. ஆனந்த் ஸ்டாப்பிங் தான் சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன வேடிக்கையான ஒரு இதையும் சொல்லிடுறேன். ஒரு நண்பர், அவர் வந்து நல்ல நண்பர் எனக்கு. அவர் வந்து நல்ல பெரிய ப்ரொடியூசர், டைரக்டர். அவர் ஏதோ ஒரு விழா வைக்கிறதுக்கு என்கிட்ட கேட்டார். இங்கே ஏதாவது நல்ல அரங்கம், ஏசி அரங்கம் இருக்காங்க, ஒரு 150 பேர் உட்கார்ற மாதிரின்னு கேட்டார். ஆனந்த் தேட்டர்லேயே ஒரு அரங்கம் இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன் நான். ஆனந்த் தேட்டர்னு ஒன்று இருக்கா சென்னையில் அப்படின்னு கேட்டார். அவர் இத்தனைக்கும் அவ்வளோ ஒரு 25 படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர். சுத்தமாக அவருக்கு தெரியல. நான் அதுக்கப்புறம் அதுக்கு அட்ரஸும் சொல்ல முடியல. நான் வந்து சார் இங்கே இது இருக்குல்ல சார், வெலிங்டன்லேருந்து வந்தீங்கன்னா அப்படின்றேன். வெலிங்டன் தெரியல. வெலிங்டன் தேட்டர் வெலிங்டன் தேட்டர் வந்து இப்போ புகாரின்னு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, இக்கியன் பாதம்ஸ் எதிரில் ரோடு போகுது இல்லை, அங்கே அந்த கார்னரில் இருந்தது வெலிங்டன். அங்கேருந்து கொஞ்சம் போனால் அந்த எம்பி ஜெயபிரதா இருந்தாங்கல்ல, அவங்களுடைய தேட்டர் இருக்கு, ஜெயபிரதா தேட்டர்னு. அங்கேருந்து கொஞ்சம் போனால் ஓடியன் தேட்டர் இருக்கும். அந்த ரோட்லேயே அந்த காங்கிரஸ் பில்டிங்னு சொல்கிறாங்க, சத்யமூர்த்தி பவன், அதுக்கு அந்த தெருலேயே அந்த 3 தேட்டர். மவுண்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் பாரகன்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இந்த ஸ்டார் தேட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டாரு திருவல்லிக்கேணியில், ட்ரிப்ளிகேன் ஸ்டார். ஆமாம், இப்போ கூட ஸ்டார் தேட்டர்ஸ் ஸ்டாப்பிங்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் பாரகன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அண்ணா தேட்டர் இருக்கும், சிவாஜி சாரோட சாந்தி தேட்டர். அதை தள்ளி வந்தீங்கன்னா தேவி காம்ப்ளெக்ஸே எங்களுக்கு புதுசு. அது இன்னும் 4 மாடி கட்டிட்டானாண்டா. தேவி பேரடைஸ் அப்ப புதுசு, அப்ப எங்களுக்கு புதுசு. அது புதுசா ஒன்று கட்டியிருக்காண்டா. ஒரே இதுல 3-4 தேட்டர். ஆமாம், ஒரே இதுல 4 தேட்டர் இருக்கான் அதுல அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட் தேட்டர் காம்ப்ளெக்ஸ் எங்களுக்கு. அப்போலாம் ஒரு தேட்டர் தான் இருக்கும். அதே போல புரசவாக்கத்தில் அபிராமி கட்டினது கூட ஒரு தேட்டர் தான் கட்டினாங்க. முதல்ல புல்லட் ட்ரெயின் ஓடிச்சு. அதில் புல்லட் ட்ரெயின் ஒரு ஜப்பான் படம் தான் அங்கே வந்து ஓடிச்சு.
அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே அன்னை அபிராமின்னு கட்டினாரு 2. அதுக்கு மாடியிலலாம் ஒரு தேட்டர் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப காலியாக இருந்த ஒரு தேட்டர் அது. ஸோ அவர் ஒரு 300 கார் கூட நிறுத்துற மாதிரி அந்த இருந்த ஓ இடம் வந்து அவ்வளோ அடசலாகி மாடியிலலாம் போய் நிறுத்துற மாதிரி அது பண்ணாங்க. அப்புறம் இப்போ அது அந்த தேட்டரே போயிடுச்சு. அஹ் அதான் அந்த மாதிரி அந்த மவுண்ட் ரோட்டில் அத்தனை தேட்டர். அந்த வெலிங்டன் தாண்டி வந்தீங்கன்னா அலங்கார்னு ஒரு தேட்டர் இருந்தது. அலங்கார் வந்து வருஷா வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த தேட்டருக்கான பரிசு ஒரு விருது கொடுப்பாங்க. ஒரு ஷீல்டு யாரு அது கொடுக்கறது? தியேட்டர் அசோசியேஷன்லேருந்து ஓ கொடுப்பாங்க. ஓ வரிசையாக மாட்டியிருக்கோம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த விருது அலங்கார் தேட்டர் தான் வாங்கும். அலங்கார் தேட்டர் என்ன தான் வாங்கும். என்ன ஸ்பெஷாலிட்டி அதுல? அவ்வளோ நீட்டாக இருக்குங்க அது. ஓ அதாவது ஒரு இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த அந்த புதிய என்ன இந்த சத்தியம். சத்தியம் ஆ. சத்தியம் கூட இப்போ புது தேட்டர்னு சொல்கிறேன் பாருங்க. நான் ம். சத்தியம் சோலை எனக்கு சத்தியம் வந்தபோது அது மாதிரி தான். அது 3 தேட்டர் இருக்காண்டா அதில். ஒரே இதில் 3 தேட்டர் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோலே வந்தது அதில். அதை பார்த்துட்டு சத்தியம்ல முதல்ல 3 தான் இருந்ததா? 3 சத்தியம், சிவம், சுந்தரமா என்னமோ 3 ஓ தேட்டர் இருந்தது சார் அதில். ஓ ஓ அந்த 3 தேட்டரில் வந்து நாங்கள் 7வது 77 7வது படிக்கிறேன் நான். அதில் ஷோலே படம் பார்த்துட்டு வந்து அளக்குறான் பையன். அது சேர் அப்படி சாஞ்சினா அப்படியே எவ்வளோ தூரம்னாலும் சாஞ்சிக்கலாம்டா அப்படின்றான். எனக்கு என்னென்னவோ கற்பனை வருது. அது எந்த பக்கம்னாலும் சாயுதுங்கிறான். அப்புறம் வந்து அமிதாப் பச்சன் இந்த காயினை ₹1 காயினோட சுண்டி விடுவார்றா. இங்க சவுண்ட் கேட்கும். தேட்டரில் எங்கேயோ விழுந்துச்சுன்னு எல்லாரும் தேடுவாங்கடா அப்படி சொல்கிறான். எப்படி தான் இருக்கும் பாருங்க அந்த வயசில். நாம இன்னைக்கு மகாலட்சுமி விட்டால் தெரியாது. அப்போ மகாலட்சுமி அந்த சரௌண்டிங்கில் வாழறவன் நான். புவனேஸ்வரி, மகாலட்சுமி, சரஸ்வதின்னு இருந்தவன். இவன் வந்து அப்படி சொல்கிறான். சில்லுன்னு இருக்குண்டா தேட்டருங்கிறான். ஓ ஏசி தேட்டர். ஏசி அப்போ வந்து ஏசி தேட்டர் இல்லைல்ல. ஓ அது ஒரு தனி கதை. ஏசி தேட்டர் வந்தது குளிரூட்டப்பட்டது அப்படின்லாம் விளம்பரம் பெருசாக ஆமா இருக்கும் பேப்பர்லேயே. ஆமா டிக்கெட்லயுமே பிராக்கெட்ல எழுதி டிக்கெட்ல போட்டுருவாங்க ஏசி அப்படின்னு போடுவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு தனியாக அந்த சத்தியம் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து புதுசாக எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி அந்த சத்தியம் தேட்டருக்கு இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம வந்து ஆனந்த் தேட்டர் சொன்னேன்ல, அது கொஞ்சம் தள்ளி சஃபயர் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அதுவும் ஒரு பழைய இதுதான். அது ஒரு வித்தியாசமான ஒன்று இருந்ததுண்ணே. சஃபயர், ப்ளூ டைமண்ட் அந்த மாதிரி மாணிக்கம், வைரம் போல் அந்த பேர் இருக்கும். ப்ளூ டைமண்டில் என்னன்னாங்க, நீங்கள் எப்போ போனாலும் டிக்கெட் கொடுத்துட்டே இருப்பான். அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்போலாம். நீங்கள் ஒரு 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 இது முடிஞ்சு அடுத்தது வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பார்க்கலாம். பார்க்கலாம். நீங்கள் இல்லாட்டி காலையில் போயிட்டு நைட் வரைக்கும் கூட பார்க்கலாம். உங்களை யாரும் வந்து நீங்கள் ஏன் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்னு கேட்கவே மாட்டான். எப்படி எப்படி? அது மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு இப்போ இடைவேளை தான் வந்திருக்குன்னு வச்சிங்களேன், இன்டர்வல் வந்திருக்குன்னு அந்த நேரம் தான் உள்ளே போனீங்கன்னா அடுத்த இடைவேளை வரைக்கும் பார்த்துட்டு இருந்து வரவங்க உண்டு. ஒரு சிலவன் வந்து ஃபுல்லாகவே உட்காந்துருப்பான். 3 தடவை கூட பார்த்துட்டு எழுந்து வருவான். இப்படி அந்த மாதிரி ஒரு தேட்டர் இருந்தது. ப்ளூ டைமண்ட்ல மட்டும் இந்த வசதியா? எப்போ போனாலும் அதில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடலாம். நீ வந்து வெளியே நின்றுட்டு இருக்க வேண்டியதில்லை. ஷோ வந்து 2:30 மணி ஆமே அப்படின்னு. அதே மாதிரி நான் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் ஏரியாவில் நான் இருந்த அந்த ஓட்டேரி பகுதியில் சரஸ்வதி, மகாலட்சுமி, இந்த பக்கம் வந்தால் வசந்தி, புவனேஸ்வரி, அப்புறம் ராக்ஸி, அதுக்கடுத்து உமா இருக்கும், மேகலா, சரவணா, பாலாஜி இருக்கும். எல்லாமே சாமி சயானி பேரா இருக்கும். இருக்கு. இந்த ராக்ஸி மட்டும் இன்னும் வித்தியாசமா இருக்கு. அது வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே இருக்கிற தேட்டர் அது. ஆமாம், அது ரொம்ப பழைய தேட்டர் அது. இப்போ அது சரவணா ஸ்டோர், புரசேவாக்கம் அப்படியா? சரவணா ஓ ஸ்டோர் அந்த இடத்துல இருந்ததா? அதுதான் ஓ ராக்ஸி தேட்டர். இப்படி இருந்ததில்ல இந்த தேட்டருக்கு போகிறவங்க வந்து ஒரு கும்பலாக கிளம்பி போவாங்க. மகாலட்சுமி வந்து ஒரு 12:20க்கு டிக்கெட் கொடுக்குறான்னு வச்சிங்களேன். இது முடிஞ்ச உடனே தான் சரஸ்வதியில் கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் எல்லாரும் ஆரம்பிக்க மாட்டாங்க. அதோ ஒரு 10 நிமிஷம் கேப் இருக்கும். அப்போ சொல்லுவாங்க புவனேஸ்வரி போனாக்கா அங்கே 12:40க்கு தான் ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. இப்படிலாம் ஒரு வசதி இருந்தது அவங்களுக்கு. டைமிங் பார்த்துட்டு டைமிங் அப்போ இது இதில் 2 12:10ன்னா இங்க ஃபுல்லாகிடும். இது போலீஸ்காரன் அடிச்சுன்னு இருப்பான் போங்கன்ட்டு ஹவுஸ்ஃபுல்னு போட்டு. அப்பெல்லாம் ஒரு படம் ஃபர்ஸ்ட் டேல மீன்ஸ் ஃபுல்லாவே போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்புல தான் படமே ரிலீஸ் அடிதடி எல்லாம் ஆகுது. இருக்கு. நிறைய அடி நானும் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து டிஆரோட ஒரு தலை ராகம் அதில் நான் ஒரு அடி வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஆசையாக எல்லாரும் வந்து பசங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. வந்து அது ஒரு எத்தனாவது நாள்? 10 நாள் 20 நாள் தொடர்ந்து போகிறேன். ஆனால் டிக்கெட் கிடைக்கல. எப்படியாவது பார்த்துணுன்னு சொல்லி அந்த ரஷ்டில் உள்ளே பூந்துட்டு இருக்கும்போது பட்டார் பட்டார் பட்டார்னு அடிச்சுட்டு வரான் அந்த இதில் லத்தியில். என்ன அடி துடிச்சு போய் எகிரி குச்சியிலே வந்தேன் நான். இனிமேல் படமே பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வைராகியம் ஒரு 2 நாள் இருந்தது.
2 நாள். மறுபடியும் அதை போய் பார்த்துட்டேன். இந்த மாதிரி அதான் அந்த வித்தியாசமான ஒரு இது கூட ஒருதலை ராகத்தையும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அது கொஞ்ச நாள் ஆளே இல்லைங்க அந்த தியேட்டரு. எல்லாம் புதுமுகம் நடிச்சு, புது ஆள் மியூசிக் போட்டு, புது ஆள் டைரக்ட் பண்ண படம். ஆனா நம்பி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1 வாரம் அப்படியே இருந்தது. 2வது வாரத்துலேருந்து என்னதான் கூட்டம் அப்பா! அது ஓடிச்சு ஒரு பாட்டெல்லாம் என்ன 150 பாட்டு? நாள் அந்த படம். அதே ரஷ்ல ஓடின்னு இருக்கும். இது இந்த மாரி சுத்தி தியேட்டர் இருந்தாலும், எல்லாருக்கும் ஒரு ஒரு 10 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும். எங்கேருந்து அந்த இத வச்சிருப்பான்னு தெரியல. எங்கேருந்து அந்த கூட்டம் வருதுன்னு. அழகா அத பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 1 ஹார்க்குள்ள இது எல்லாம் எல்லா டைமிங்கும் இருக்கும். இந்த மாரி ஒரு வசதி இருந்தது. சில தியேட்டர்களோட ஞாபகமா மிச்சங்கள் ஏதாவது இடத்துல சென்னையில இருக்குமா? பழைய உதாரணமே இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த படம் இருக்குல்ல, அதாவது மொழி பேசாத படங்கள், ஆ, ஆ, பேசாத ஆ, படங்கள். ஆமா. அந்த படம் ரிலீஸ் பண்ணது வந்து இப்போ சென்னையில போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, மவுண்ட் ரோட்ல. ஆமா, ஆமா, ஆமா. சாந்தி தியேட்டர்ன்னு எந்த ஆமா. அடையாளம் சொன்னாலும் அது யாருக்கு தெரியும் தெரியல. சாந்தி தியேட்டருக்கு எதிர்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அதுல இக்கிம்பாதம்ஸ் பக்கத்துல. ஐக்கியன் பாதம்ஸ் பக்கத்துல. ம். அந்த இடத்துல ஒரு அது ஒரு தியேட்டரா இருந்தது அது. அங்கதான் முதல்ல வந்து தியேட்டர் மாதிரி ஒண்ணு உருவாக்குனாங்க. அந்த பேசாத படத்தை ஒரு ஒரு வெள்ளைக்காரன் தான் போட்டான்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன கவுண்டர் மட்டும் இருக்குங்க இப்ப கூட. ம். ஓ, அந்த இப்போ இடத்துல இருக்கு. இப்பவும் இருக்கு. அங்க என்ன நம்ம இடம் தேவடர் இருக்கு? பாஸ்கரன் தான் அதை குறிப்பிட்டு எழுதினார் முதல்ல. ஓ, இந்த கவுண்டர் வந்து அங்க இருக்கு. இதுதான் டிக்கெட் கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய பழைய பழைய சிதிலமாகி இருந்தாலும் சில திரையரங்குகள் இருக்கு. கெய்டி ஒரு முக்கியமான தியேட்டருங்க. ஆ. நம்ம கேசினோ இப்போ இருக்கு. கேசினோ பக்கத்துல கெய்டின்னு ஒரு தியேட்டரு. அது வந்து அந்த பேசாத படங்கள் காலத்துல இருந்து இருக்கிற தியேட்டர் அது. நிறைய காளிதாஸ் கதைகள் அந்த அரங்கம். பேர் வரும். ஆமா. நிறைய கெய்டியை தாண்டி அண்ணா சுஜாதா சிலை எழுதியது. நோக்கி போகும்போது ஆ. அப்படின்னு சொல்லிலாம் ராஜேஷ்குமார் கதையில வந்துரும். ஆனா கெய்டி எங்க இருக்குன்னு இனிமே எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த ப்ரொடியூசருக்கு சொன்னதுதான். ம். ஆனந்த்ன்னு சொன்னேன் பாருங்க. அந்த மாதிரி நிறைய உதாரணம். நான் இப்போ கூட எனக்கு சில ப்ராப்ளம் உண்டு. என்ன கேட்டிங்கன்னா நான் வழியை வந்து தியேட்டர் வச்சு சொல்லுவேன் நிறைய இடத்துல. ஓ, நிறைய. ஆமா, எனக்கு தியேட்டர் தாங்க சென்னைக்கு அடையாளம் எனக்கு. ஆ. நான் வெலிங்டன்ல இருந்து அப்படியே ஓடின் நோக்கி போறோம் இல்லைங்க, அதுக்கு நடுவுல அப்படின்னு சொல்லுவேன். ஒடியன் வெல்லிங்டன் எங்க அது? வெலிங்டன் வந்து தான் நம்ம அந்த இகின் பாதம்ஸ் தான் தெரியும்ன்றீங்களா, ஆ, அதுக்கு எதிரில் இருந்த தியேட்டர். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனா சத்தியமூர்த்தி பவன் வருது இல்லை, ஆ, ஆ. அந்த கடைசியில ஓடியன் ஒடியன் தியேட்டர் இருந்தது. ஓடியன் இப்போ உட்லண்ட்ஸ்லாம் இருக்கு, அதை தாண்டி போனா. இந்த மாதிரி நான் நிறைய அடையாளங்களை வந்து லியோங்கிற பேர்ல கூட ஒரு தியேட்டர் இருந்தது இல்லையா? ஆமா, லியோ வந்து அதான் அந்த ஜெயபிரதா தியேட்டர் தான் முன்னாடி லியோன்னு இருந்தது. ஓ, அது போல சென்னையினுடைய ஒரு ஒரு அடையாளம் அதெல்லாம் வந்து நம்ம இப்போ இருக்கிறவங்க அது நிறைய பேருக்கு அது ஒரு வேடிக்கையாக கூட இருக்கும். உதயத்துக்கு வருத்தப்படுறது மாதிரி 100 மடங்கு வருத்தப்படுறதுக்கான அவ்வளோ காரணங்கள் என்கிட்ட இருக்குது. என்னடா நம்ம ஒரு வழி கூட சொல்ல முடியலையே. நம்ம வந்து எத்தனை படம் இங்கே பார்த்தோம். சிவாஜி தேட்டர்னா சாதாரண இல்லைங்க. அங்கே போன உடனே அதில் செவரில் எழுதியிருக்கோம், ம். சிவாஜி சார் நடித்த ஃபஸ்ட்டு படத்தில் இருந்து அது ஒரு வரிசை. அதுக்கு பக்கத்தில் அவர் எத்தனை நாள் ஓடிச்சு, எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, என்னென்ன அவார்டு வாங்குச்சு, எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அது விக்கிபீடியா அது இல்லையா? வந்து அது நாங்கள் போயிட்டு படத்துக்கு சிவாஜி தேட்டருக்கு போகிறோம்னாக்கா ஒரு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போகணும், இதெல்லாம் படிக்கணும். எத்தனை வாட்டி படித்தாலும் எனக்கு சலிக்காது. அங்கே போய் நின்றுட்டு இந்த படத்துக்கு இந்த விருது வாங்கியிருக்கு, இதுக்கு இந்த விருது வாங்கியிருக்குன்னு அது ஒரு மனப்பாடம் போல் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேட்டருக்குள்ளேயே போவோம். அது என்னமோ அது சிவாஜி சாரையே பார்க்குற மாதிரி எனக்கு இப்போ கூட ஒரு ஒரு வார்த்தையும் சிவாஜி சார்னு சொல்லிட்டு இருக்கேன். சிவாஜின்னு கூட எனக்கு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி நாங்கள் ரசித்த ஒரு திரையரங்கு அது. அவர் வந்து அவர் 60ஸ்ல அந்த தேட்டரை வாங்கினார். அதுலேருந்து விடாமல் நான் அந்த படங்கள் நிறைய படங்கள் பார்த்துட்டே இருந்தோம். அவ்வளோ படம் பார்க்கும்போதும் அந்த அந்த இதை வரலாறை படிச்சுட்டு தான் இருந்தோம். அவர் வந்து அந்த எகிப்தில் இந்த நாசர் கிட்ட போய் அந்த விருது வாங்கினார்ல, தில்லா நம்ம நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு தகவலையும் அங்கே போய் படிக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி ஷீல்டு இருந்தது. எல்லாம் வச்சிருப்பாங்க. ஷீல்டு 120ஆவது நாள், 100வது நாள். ஆமாம், தேட்டருக்குள்ளே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அதுவும் அந்த பால்கனி போகிற இடத்துல தான் இருக்கும். அதுக்காகவே பால்கனி டிக்கெட் வாங்குவோம் அங்கே போகிறதுக்கு. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. எம்ஜிஆர் படம்னா மேகலான்னு பார்ப்பாங்க. அந்த தேட்டரே எம்ஜிஆராக பார்ப்பாங்க. அதுதான் நான் அங்கே பார்த்தது. அங்கே போனாக்கா எம்ஜிஆர் வந்து அந்த 100வது நாளுக்கோ 150வது நாளுக்கோ வந்திருப்பார். அண்ணா வந்து வாழ்த்தி மெடல் கொடுத்துருப்பாரு, அது கலைஞர் கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரிலாம் அந்த இதில்
மாட்டி வச்சிருக்கோம் ஃபோட்டோ. அதை போய் பார்த்துட்டு இருப்பாங்க, எம்ஜிஆர் இங்கே வந்திருக்காரு, இந்த இடத்த வந்து நம்ம பார்க்குறோம், இது எம்ஜிஆர்னே நினச்சிட்டு பார்க்குற ஒரு கூட்டம் தானே. அந்த அட்டாச்மெண்ட்டு இப்போ இல்லை. இப்போ அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் தியேட்டரில் போனால் அது ஒரு ஒரு கோக் வாங்கின்னு பாப்கார்ன் வாங்கின்னு சாப்பிட்ற ஒரு அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இது மாறிடுச்சு. இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தியேட்டர் வந்து மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. அது நம்ம மறுக்கவே முடியாது. காலந்தோறும் அது வந்து ஒரு அண்ணாவை எம்ஜிஆரை பார்த்து தான் நினச்சது போய் ஒரு பாப்கார்னாக பார்க்குறதும் கூட அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். அதே மாதிரி நீங்கள் தியேட்டரில் வந்து நீங்கள் வாங்கின லீஸ்ட் டிக்கெட் எவ்வளவு? ரொம்ப கம்மியான டிக்கெட் எவ்வளவு? அப்போ டிக்கெட் விலை எப்படி இருந்தது? எனக்கு சரவணா, பாலாஜி, மகாலட்சுமி, சரஸ்வதி இந்த மாதிரி தியேட்டர் சொன்னேன் இல்லையா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், அதெல்லாம் அப்போ 60-70 காசுல இருந்து டிக்கெட் இருந்தது. அது வந்து இது முன்னாடி ஒரு 5-6 வரிசை இருக்கும். ஒரு அது நிறைய இருக்கும். அது ஒரு பாதி தியேட்டர் மாதிரியே இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 150 அந்த மாதிரி ஒரு இன்னொரு டிக்கெட் இருக்கும், அது ஒரு டபுளாக. பால்கனி வந்து எப்போவுமே 290 தான். 290ல படம் பார்த்து வர்றாரு இவர் அப்படின்னு வீட்டில் திட்டுறதை பார்த்துருக்கேன் நான். இவர் பெரிய ஆள், இவர் 290ல படம் பார்த்து வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. 290ன்றது வந்து பால்கனி. கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்சு எனக்கு ஒரு 5வது 6வது படிக்கிறதுலேருந்து நான் காலேஜ் படிக்கிற வரைக்குமே 290 தான் இருந்தது. அந்த விலை ஏறவே இல்லை. 290 தான் அது பால்கனி, இப்படியே தான் இருந்தது. அதே போல் இன்னொன்று சொல்லணும், அந்த பெண்களுக்கு தனி கவுண்டர் இருக்கும். இப்போ அது மாதிரிலாம் இல்லையே. பெண்களுக்கு தனியாக ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அவங்க ஒரு பக்கம் இடது பக்கம் வந்து உட்காருவாங்க, வலது பக்கம் வந்து ஆண்கள் உட்காருவாங்க. அதே மாதிரி எனக்கு இங்கே இருக்கான்னு தெரியல, உடல்பேட்டையில் கல்பனா தியேட்டரில் படம் பார்க்க போகும்போது சைக்கிள் டிக்கெட்னு ஒன்று கொடுப்பாங்க. சைக்கிள் போச்சுன்னா அதுக்கு தனி இது அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து 100 பேர் இருந்தாலும் சைக்கிள் கம்மி தான் இருக்கும். அதுக்காகவே யார்ட்டையாவது ஓசி சைக்கிள் வாங்கிட்டு போயிட்டு அதுக்குள்ளே சைக்கிளோட தான் போகணும். போனீங்கன்னா அதில் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஒரு 100 சைக்கிள் அப்படின்னு. அதனால சைக்கிள் கம்மியாக தான் இருக்குது எல்லாத்துட்டையும். சைக்கிள் வாங்கிட்டு போவோம். நானும் ஒரு பழைய காலத்து ஆள் மாதிரி சொல்கிறேன். பட் ஆனால் அந்த இங்கே அந்த மாதிரி நான் எதுவும் கேள்விப்படலை. அங்கே இருந்து சைக்கிள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வாகனங்கள் பெருசாக இருக்கா, நான் நடந்து ஓடி வந்து பார்க்குறவங்க தான் இருப்பாங்க. சென்னையோட எல்லா ஏரியாவிலையும் சுற்றி எல்லா தேட்டர்கள் பற்றி நிறைய தெரிஞ்சவங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் வரிசையாக சில தேட்டர்கள் பேரை சொல்கிறேன். அதில் உங்களுக்கு ஒரு 5 தேட்டராக சொல்கிறேன், நிறைய இருக்கிறதுனால. அதில் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த தேட்டர் இருக்குது, அதில் அதை பற்றின நினைவுகள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். காமதேனு, கிருஷ்ணவேணி, சித்ரா, கைட்டி, காசினோ. கைட்டி, காசினோ நான் மவுண்ட் ரோட்டில் அந்த அண்ணா சிலைக்கு போகிறேன். கிருஷ்ணவேணிங்கிறது இப்போ டி நகரில் இருக்கிறது. டி நகரில் அதே இடத்துல இருக்குது. கொஞ்சம் அது இப்போ ரெனோவேட் பண்ணிட்டாங்க, நல்லாவே இருக்குது இப்போ. ஆமாம். காமதேனு, சித்ரா வந்து அந்த கெய்ட்டி வந்து கூவத்தினுடைய இந்த கரையில் இருக்கும், கிழக்கு பக்கம். மேற்கு பக்கம் இருந்தால் சித்ரா தியேட்டர். அந்த கூவத்துக்கு அந்த பக்கம் இருந்தது. அதில் தான் எம்ஜிஆர் படங்கள் வரும். ஆமாம். பிளாசா, பைலட், அலங்கார், மினர்வா, ஸ்ரீகிருஷ்ணா வந்து அங்கே மின்ட்ல அந்த பஸ் டிப்போ பக்கத்துலேயே இருந்து. இப்போ பஸ் டிப்போ அங்கே இருக்கான்னு தெரியல. அது எதிரில் இருந்தது தான் ஸ்ரீகிருஷ்ணா. என்னென்ன பைலட், மினர்வா, செலக்ட். பைலட் தியேட்டரில் வந்து முதல் 3D படம் அங்கே போட்டாங்க. அந்த அது என்ன குட்டிச்சாத்தா, அதில் போட்டபோது அது ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது அந்த தேட்டருக்கு போகிறது. அப்போ வந்து அதுவும் ஒரு பெரிய தேட்டர் தான். அது பெரிய பார்க்கிங்லாம் உள்ள ஒரு மாடர்னான ஒரு தேட்டர் அந்த காலத்தில். நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் அப்படி நீட்டும் போது எல்லாரும் ஜனங்க அப்படி கையை நீட்டிட்டாங்க. என் பசங்கள்லாம் எழுந்து கையை அந்த ஐஸ்கிரீம் பிடிக்கிறது கை நீட்டாங்க. அதனால ஞாபகம் இருக்குது. கிரவுன், புவனேஸ்வரி, பாரத். கிரவுன், புவனேஸ்வரி சிவாஜி சார் படம். பாரத் வந்து எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர் எங்கே இருக்குது இதெல்லாம்? கிரவுன், புவனேஸ்வரி சொன்னீங்க. இப்போ கிரவுன் வந்து அங்கே மின்ட்ல, புவனேஸ்வரி வந்து ஓட்டேரியில், பாரத் வந்து அங்கே ராயப்பேட்டைன்னு நினைக்கிறேன். அது இருந்தது. பாண்டியன் தேட்டர் பார்த்து தான் எங்கேயோ. பிரபாத், பிராட்வே, எலிகண்ட் வந்து இங்கே நம்ம உட்லண்ட்ஸ் இருந்தது. எலிகண்ட் அங்கே எலிகண்ட் இருக்கான்னு நினைக்கிறேன். எலிகண்ட் இல்லை இப்போ, ஆனால் அந்த அந்த ஏரியாவில் தான் இருந்துச்சு. பிரபாத் வந்து இங்கே நம்ம கலைவாணர் அரங்கம் எதிரில் இருந்துச்சு. ஆமாம், வாலாஜா ரோட்டில். நடராஜ், பத்மநாபா, மகாலட்சுமி. நடராஜ் வந்து நம்ம
அந்த இடத்து நடராஜ் தியேட்டர் பக்கத்துலன்னு சொல்லி தான் பழக்கம். பெரியமேடு இருக்குல்ல, பெரியமேடு தெரியுமா? அது சென்ட்ரல்ல இருந்து உங்களுக்கு ஏரியா பேரை விட தியேட்டர் பேர் தான். தியேட்டர் பேர் தான் நடராஜ் தியேட்டர் பக்கத்துலன்னு சொல்லி நடராஜ் தியேட்டர் எங்க பழக்கம். இருக்குன்னு கேட்டா நடராஜ் தியேட்டர் இருக்கிற இடத்துல தான் அப்படி. ஆமா. பெரியமேடு, பெரியமேடு. அங்க குறிப்பா வந்து எப்பவுமே சர்க்கஸ் நடக்கும். அந்த பொங்கல் சீசன்ல. சர்க்கஸ் அங்கே தான் எப்பவுமே வந்து நடக்கும். அந்த ஜெமினி சர்க்கஸ், எம்ஜிஆர்லாம் நடித்தார், இந்த பறக்கும் பாவையெல்லாம் அங்கே தான் ஷூட்டிங் நடந்தது. நிறைய இப்போ கடைசியாக அபூர்வ சகோதரர்கள் வரைக்குமே சிங்கம் புலிலாம் அலோவ் பண்ணாங்க சர்க்கஸில். அது வரைக்குமே அங்கே தான் சர்க்கஸ் நடந்தது, அங்கே தான் ஷூட்டிங்லாம் நடந்தது. அதனால் அங்கே நடராஜா தேட்டர் அது பக்கத்தில் தான். சரஸ்வதி, முருகன் டாக்கீஸ், வீனஸ். வீனஸ் வந்து பெரம்பூர்லேருந்து திருவிக்கா நகர் போகிற வழி வீனஸ் தேட்டரு. சரஸ்வதி தான் நான் சொன்னேன், ஓட்டேரியில் மகாலட்சுமி தேட்டருக்கு எதிரில். பெரும்பாலும் பழைய அவங்களுக்கு வந்து கருப்பு வெள்ளை படம் தான் அதில் எப்பவுமே ஓடிட்டு தான், கலர் படமே அதில் வந்ததான்னு தெரியல. அந்த மாதிரியான நினைவு தான் இருக்குது. அவ்வளோ படங்கள் ஓடிச்சாங்க. அதான் அந்த வீனஸ் எதுவும் ஞாபகம் இருக்குது. சயானி, மேகலா, உமாராக்சி. அபிராமி தேட்டர் இருந்து அது கொஞ்சம் பேருக்கு நினைவு இருக்கும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம அயனாவரம் போகிற திரும்புகிற இடத்துல கார்னரில் இருந்தது தான் உமா திரையரங்கம். உமா திரையரங்கத்துலேருந்து நேராக போயிட்டு நேராக போனால் அயனாவரம் பஸ் ஸ்டாண்ட் வரும். அங்கே ரைட்டில் திரும்பினோம்னா, அது லெஃப்டில் திரும்பினா சயானி தேட்டரு. சயானி தேட்டர் கூட நிறைய பழைய படங்கள் பார்த்துருக்கேன். நம்ம எம்ஆர் ராதா நடித்த அந்த அது என்ன ரத்த கண்ணீர்லாம் அங்கே பார்த்துருக்கேன். சரவணா, பாலாஜி, லக்ஷ்மி. சரவணா பாலாஜின்றது பக்கத்து தேட்டர். அது ஒரு ரெண்டுமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே 2 தேட்டர் கட்டியிருந்தாங்க. அதில் நிறைய பழைய இங்கிலீஷ் படங்கள்லாம் நிறைய ஒரு பீரியடில் அவங்கள தேட்டராங்க. புது படங்கள் ரிலீஸ் ஆகிற வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு. ஏன்னா நிறைய இங்கே ஈகா வந்துருச்சு, இந்த மாதிரி ஏசி காம்ப்ளெக்ஸ் நிறைய வந்துருச்சு சென்னையில். நான் கடைசியாக அங்கே நிறைய மெக்கனஸ் கோல்டு இந்த மாதிரி படங்கள் போட்டுட்ருப்பாங்க. எல்லாம் இங்கிலீஷ் படமாக இருக்கும். அந்த மாதிரி ஞாபகங்கள் இருக்குது. சஃபயர், ஆனந்த், மேகலா. சஃபயர் தான் இப்போது மூடி இருக்கு. நம்ம அண்ணா மேம்பாலம் இறங்குது இல்லையா, நம்ம எதை நோக்கி போகும்போது நம்ம இந்த அண்ணா சிலையை நோக்கி போகுதுன்னு வச்சிங்களேன், அந்த பிரிட்ஜ் இறங்குற இடத்துல இருக்கிறது சஃபயர் தேட்டரு. மும்முடிக்கு பக்கத்துலையா? அந்த அண்ணா மேம்பாலம் இறங்கின உடனே அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு எதிரில் ஆப்போசிட்டில் இந்த சஃபயர் தேட்டரு. அதில் என்னென்னா ஒரு இதில் வந்து எப்போவுமே அது கேரளைட்டு அவங்க எப்போவுமே மலையாள படங்கள் அந்த ஐயர் தி கிரேட்டு நல்லா ஓடின படம். அப்புறம் வந்து அந்த சிபிஐ டைரி குறிப்பு, மோகன்லாலோட சித்திரம், கிழுக்கம், இந்த மாதிரி நிறைய படம் அங்கே தான் போய் பார்ப்போம். அந்த மேனேஜர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு. இது மாதிரி தேடி வந்து நீங்கள் உங்களுக்கு புரியுதான்லாம் கேட்பாரு. இல்லை சார் புரியல, ஆனால் ரொம்ப பிடிக்குது சார் இந்த படம்னு சொல்லிட்டு அதை சூப்பர் மோகன்லாலோட படங்கள்லாம் அங்கே வரிசையாக பார்த்தேன். இது ஒரு தடவை நான் ரிப்போர்ட்டர் ஆன பிறகு மோகன்லால்கிட்ட சொன்னேன். அவர் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, நீங்கள் படம் அவ்வளோ பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். நான் வந்து உங்களுடைய படையணி கூட நான் பார்த்துருக்கேன் சார்னா பயங்கர சிரிப்பு வந்துச்சு. அது ரொம்ப அமெச்சூராக இருக்கும். அந்த ஒரு 3 ஹீரோக்கள் சேர்ந்து, மம்முட்டி, இவர் இன்னொருத்தர் யாரோ 3 பேரும் சேர்ந்து ஏதோ சுரேஷ் கோபி அப்போ வரல, அந்த மாதிரி 3 ஹீரோ சேர்ந்து ஒரே பயங்கர ஃபைட்டாக இருக்கும். அவருக்கு சிரிப்பு வந்துச்சு. அது கூட பார்த்தீங்க அப்படின்னு தட்டாரு. பயங்கரம். வசந்தி, பாரகன், லிட்டில் ஆனந்த். லிட்டில் ஆனந்த், ப்ளூ மவுண்டன், ஒடியன் தான் அப்போ சொன்னீங்க. ஆமாம், ஆனந்த் தேட்டருக்கு கூடவே இருந்து தான் லிட்டில் ஆனந்த். இன்னொன்று என்ன கேட்டீங்க? பாரகன். பாரகன் வந்து இப்போ தேவி தேட்டர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருந்தது. அது கொஞ்சம் உள்ளே இருக்கும். அது பாரகன் தேட்டர். உட்லண்ட்ஸ் இப்போ இருக்கு. உட்லண்ட்ஸ் இருக்கு. லியோ தான் சொன்னீங்க, ஜெயபிரதா அவங்களோட தியேட்டர் தான், எம்பியோட. காமதேனு, நாகேஷ் திரையரங்கம். நாகேஷ் திரையரங்கம் வந்து இப்போ இல்லையா? அது நம்ம இது பாண்டி பஜார்ல இருந்தது. பாண்டி பஜார்ல இல்லையே? இல்லையா? எங்க? ஓகே, நம்ம ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு எதிரில் இருந்தது. அதுக்கு பின்னாடி தான் சிவகுமார் சார், சூர்யா சாரோட வீடு. அதுக்கு மெயின் ரோட்ல நாகேஷோட தான். இது இல்ல, நாகேஷ் அவர் தான், அவரோட சொந்த திரையரங்கு தான் நாகேஷ் திரையரங்கம். ஆமா, ஸ்டார் வந்து ட்ரிப்ளிகேன் அந்த இதுல இருக்கு. அது நானும் ஸ்டாப்பிங்னு இருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன். எலக்ட்ரிக் தியேட்டருங்கிறது என்னது?
எலக்ட்ரிக் தியேட்டர் தான் அந்த இது சொன்னது. நம்ம அந்த கவுண்டர் மட்டும் இருக்குன்னு ஆ அந்த போஸ்ட் ஆஃபீஸா இருக்கு. ஆமா 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 அது வந்து எலக்ட்ரிக் தியேட்டர். அதுவும் மவுண்ட் ரோடு தான். மவுண்ட் ரோடு தான். மவுண்ட் ரோடு எத்தனை தேட்டர் தான் இருக்கு? அதான் மவுண்ட் ரோடு அதான் நீங்க கொஞ்சம் உள்ளலாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மொத்த சென்னையும் அதுக்குள்ள 25 போனாலே தியேட்டர் பார்த்துடலாம் இருக்கும். போல இருக்கு. 25 தியேட்டர் கிட்ட இருந்தது. இப்போ வந்து தேவி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. சத்யம் இருக்கு. காசினோ இருக்கு. கேசினோ. அந்த அங்கேருந்து வந்தீங்கன்னா அதுதான் இருக்கு. மீதி ஒரு ஒரு 25 தியேட்டருக்கு அப்புறம் மேல ஜோதி தேட்டர். ஜோதி பரங்கிமலை ஜோதி வந்து நல்ல படங்கள்லாம் அதில் வந்தது. ஒரு சீசனில் நல்ல படங்கள்லாம் வந்தது. இங்கே எப்படி சரவணா பாலாஜி தேட்டர்களுக்கு ஒரு மெக்கனஸ் கோல்டு போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு நிலைமை வந்ததோ, பழைய ஏதாவது ஃபிலிம் ரோல் வாங்கி வந்து போட்டுட்டு இருக்கிற ஒரு நிலைமை வந்தது. புது படங்கள் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி பரங்கிமலை ஜோதிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போது ஒரு கொஞ்சம் அந்த பி கிரேட் அடல் படங்களா? அடல் கண்டென்ட் உள்ள படமாக வந்து அவளோட ராவுகள் அந்த மாதிரி அஞ்சரைக்குள்ள ரொம்ப வண்டி. அப்போ நிறைய பேசுவாங்க அதை. அந்த அந்த தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்தான்னாவே பரங்கிமலை ஜோதியில் பார்த்துட்டு வந்தியான்னு சொல்கிற ஒரு காலம் இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. பட் தேட்டர்களுக்கும் சென்னைக்கும் அப்படிங்கிறது பெரிய ஒரு வரலாறு தான் நிறைய இல்லையா? வரலாறு தான். நமக்கு நிறைய அடையாளமாக இருந்ததுங்க. சென்னைக்கு லேண்ட்மார்க்ஸ் நிறைய இடங்களுக்கு நம்ம வழி சொல்கிறதே அப்படி தான் சொல்ல முடியும். பஸ்ஸில் கண்டக்டர் அப்படி தான் சொல்லுவார். சாந்தி இறங்கு அப்படின்னு சொல்லுவார். சித்ரா இறங்குன்னுவார். ஆனந்த் ஸ்டார். சித்ரா என்ன ஒரு பொண்ணு தான் இன்னும் வேடிக்கையாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லாமே அப்படி தான் தேட்டர் சொல்லி தான் சொல்லுவாங்க. அதான் இப்போ வேறு வேறு பேரை இப்போ மாறிட்டாலும் ஒரு அந்த பீரியட் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க இன்னும் கொஞ்சம் மாற்றிக்க முடியாமல் என்ன போல சிலர் இருக்காங்க. உதயம்ல ஆரம்பிச்சோம், உதயம்லயே முடிக்கலாம். உதயம் சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நினைவுகளை சொல்லுங்க, அதோட முடிச்சிடலாம். உதயம் வந்து 83 84 ஆரம்பித்தான்னு ஞாபகம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து ஏதோ திருநெல்வேலி பக்கத்தில் உதயத்தூர் என்ற ஊர்லேருந்து வந்தவங்க. என்னத்துக்கு உதயம்னு பேர் வச்சாங்க? உதயம்னா ஏதோ உதயசூரியன் மாதிரி ஒரு கலர் இருக்கவே அது அது வந்து எம்ஜிஆர் திறக்கிறாருன்னு இதெல்லாம் கேள்வி கேட்பேன் எங்களுக்கு. ஓ அந்த மாதிரிலாம் உதயம்னு ஒரு தேட்டர் எம்ஜிஆர் திறக்கிறாரா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சில தகவல் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு இது பண்ண முடியல. உதயத்தூர்னு ஒரு ஊர்லேருந்து வந்தவங்க கட்டினது, அதனால் அந்த பேரை வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க அப்போவே ஒரு 50 பேர் அதில் மெம்பராக இருந்தாங்க. அதில் 50 பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஊரில் இருக்கிற 50 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலி அவங்க ஓ அவங்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ 83லேருந்து பார்த்துங்களேன், இப்போ எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. 94 40 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷத்தில் அவங்க இன்னும் நிறைய பெருகி இருக்கும். அந்த குடும்பத்துக்கு அந்த வாரிசுகள்லாம் ஏதாவது டிஸ்பியூட் இருந்திருக்குமோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம்